ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் டவுட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம், சரிங்களா? ஏன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாரு, 3 மந்த் ஆல்ட் சீசன் சொன்னேன், 2 மந்த் முடிய போகுது, ஒரு சீசனும் வரல அப்படின்னு கேட்டிருக்காரு. எப்போ சேனலை க்ளோஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து இங்கே கான்ஃபிடெண்ட்டாக சொன்னேன். நீங்கள் என்னுடைய டெலிகிராமில் பார்க்கலாம், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நெக்ஸ்ட் 3 மந்த் ஆல் டிசிஷன் ஒன்லி இஃப் நாட் ஹேப்பன் தென் ஐ குட் ஜாப் ஹியர் அப்படின்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு புரியும், ஏன்னா இது வந்து நான் வீடியோவும் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ எப்போ போட்டிருக்கேன்னா ஜூலை 15 போட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ நான் வந்து மார்க்கெட் பம்புக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் எத்திரியம் வந்து பாட்டம்லேயே வந்து நான் சொல்லிட்டேன், சரிங்களா? ஸோ எத்திரியம் பாட்டமில் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் எத்திரியமை. ஸோ இந்த இடத்துல வந்து நான் பாட்டம் சொன்னேன், பல ரீசன் சொன்னேன். எத்திரியமே பாட்டம் இது அப்படின்ட்டு பல ரீசன் சொன்னேன், சரிங்களா? இங்கே வந்து நம்ம ஒன்று கவனிக்கணும். ஆல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் அது மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க, ஓகேங்களா? நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏன்னா நம்ம நண்பர் கேட்டிருக்காரு ஒரு ஆல்ட் சீசன் வரலன்னு. பட் நான் ஸ்டில் சொல்கிறேன், நம்ம இன்னும் ஆல்ட் சீசனில் தான் இருக்கோம், ஓகேங்களா? நான் பிடிசி மட்டும்தான் இங்கே வந்து நமக்கு குளறுபடி பண்ணுது, சரிங்களா? அது சும்மா ஸ்மால் டைம் ஃப்ரேமில் பேரிஷ் சினாரியோஸ் காட்டுது. பட் வந்து நமக்கு எத்திரியம் புல்லிஷில் இருக்குது, பல ஆல்ட் அண்டர் வேல்யூவில் இருக்குது, நமக்கு டோட்டல் 2 புல்லிஷில் இருக்குது, சரிங்களா? என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும் அப்படின்னா, ஆல்ட் சீசன்னா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுங்க முதல்ல, சரிங்களா? ஆல்ட் சீசனா என்னன்னா, மணி ஃப்ளோ வந்து பிடிசிலேருந்து எத்திரியம் பண்ணும், எத்திரியத்துலேருந்து லார்ஜ் கேப் பண்ணும், அதுக்கப்புறம் மிட் கேப், லோ கேப், இப்படி தான் நமக்கு ஆல்ட் சீசன் வரும், சரிங்களா? ஸோ ஆல்ட் சீசன் நெக்ஸ்ட் 3 மந்த் ஸ்டார்ட்டுன்னா ஃபஸ்ட்டு எத்திரியம் தாங்க பண்ணும். முதல்ல தெரிஞ்சுக்குங்க, ஃபஸ்ட்டு எத்திரியம் தான் பண்ணும். ஏன்னா நிறைய பேருக்கு புரியுது நான் சொல்கிறது. பட் வந்து சில பேர் இந்த மாதிரி தெரியாமல் கேட்குறாங்க, அவங்களுக்கும் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு எத்திரியம் தாங்க பண்ணோம், அதுக்கப்புறம் தாங்க லார்ஜ் கேப்பு ஸ்மால் கேப்லாம் போகும், சரிங்களா? இப்போது எத்திரியமில் செல்லிங் போகுதுன்னா நெக்ஸ்ட்டு லார்ஜ் கேப் ஸ்மால் கேப் போகும், ப்ரைஸ் போகும், அதுக்கப்புறம் பண்ணோம். பட் வந்து இங்கே எத்திரியம் ஃபஸ்ட்டு பண்ணிருச்சு. நம்ம சொன்னது கரெக்டாக நமக்கு வந்து அந்த இடத்துல நம்ம கரெக்டாக அந்த வீக் ப்ரெடிக்ட் பண்ணோம். அந்த வீக்லேருந்து மார்க்கெட் வந்து பம்ப் ஆச்சு. அதே மாதிரி எத்திரியம் பாட்டம் ப்ரெடிக்ட் பண்ணோம், அங்கே வந்து எத்திரியம் பம்ப் ஆச்சு. எவ்வளோ ரீசன் சொன்னாங்க, நிறைய பேர் பாட்டமில் வாங்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியும். என்னோடய வேலை வந்து நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆல்ட் சீசன் இவர் மாதிரி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம். அதனால தான் இவருக்கு மட்டும் சொல்கிறது இல்லை, அது ஒரு வீடியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக விளக்கம் நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு வீடியோ போட்டால் எல்லோரும் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். ஆல்ட் சீசன் இருக்குங்க, சரிங்களா? நான் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இங்கே வந்து சைக்கிளே வந்து சேஞ்ச் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணாலும் சரி, வேல்ஸ் வந்து சைக்கிளை கூட சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம், என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். நான் வந்து என்னுடைய சார்ட்டோட ஃப்ராக்டெல்லாம் ரொம்ப நம்புகிறேன். என்னுடைய சார்ட் இருக்குல்ல, நான் எப்படி சார்ட்டை பார்க்குறேன்னு இருக்குல்ல, அதை வந்து நான் ரொம்ப நம்புகிறேன், சரிங்களா? ஏன்னா என்னுடைய சார்ட் எனக்கு பொய் சொல்லாது. அதுவும் இல்லாமல் அந்த டைமு பார்த்தீங்களா, டைமை வேணால் கொஞ்சம் தள்ளி போடலாம், சரிங்களா? டைமை வேணால் கொஞ்சம் தள்ளி போடலாம், நீ சைக்கிளை கூட மாற்றிக்கோ. ஆனால் என்னுடைய சார்ட் வந்து ஃப்ராக்டல் வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன், அது பண்ணணுன்னு நான் ரொம்ப நம்புகிறேன், சரிங்களா? ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட்டு, ஏன்னா இதுவரையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். அதுவும் நடந்தான் இருக்குது, நிறையா நடந்துருக்குங்க, சரிங்களா? எவ்வளோ இது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ வந்து இப்போது ஒரு சார்ட் நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்ட் சீசன் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு கிளியர் ஆகிடும், சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து டோட்டல் 2 சார்ட்டு. ஸோ ரெசிஸ்டன்ட் இருக்குது பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ட் கீழே தான் இருக்குது ப்ரைஸு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1.55 ட்ரில்லியன் டோட்டல் 2. இது வந்து எக்ஸ்க்ளூட் பிடிசி இல்லாமல் மற்ற எல்லாமே சேர்ந்த ஒரு மார்க்கெட் கேப்பு. ஸோ இது பாருங்கள், இந்த சார்ட்டு பாருங்கள். இந்த சார்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல்லிஷாக பேரிச்சாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மந்த்லி சார்ட் வச்சுருக்கேன். இது வந்து பக்கா புல்லிஷ் சார்ட்டுங்க, இது சூப்பர் புல்லிஷ் சார்ட்டு. உங்களுக்கு புரியுதுங்களா? இது வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து டைமை வேணால் டிலே பண்ணலாம்,
போற வேண்டிய டெஸ்டினேஷன் ஒண்ணா தான் இருக்கும். நான் இதுவரையும் மார்க்கெட்ட பார்க்கறதுல டைமை வேணா டிலே பண்ணலாம். ஆனா டெஸ்டினேஷன் ஒன்று தான். சரிங்களா? அது முடியாம மார்க்கெட்டை முடிக்க மாட்டான். நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணேன். இது வந்து நமக்கு வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் புல்லிஷ் சார்ட்டு. சரிங்களா? இது வந்து கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னு. நல்லா உங்களுக்கு புரியுது. இன்னொன்று வந்து கப் ஹேண்டில்னு சொல்லலாம், இல்லைனா வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர், இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கூட சொல்லலாம். 2 பேட்டர்ன் ஒன்றா தான் இருக்குது இதில். உங்களுக்கு இப்போ தெரியும். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த பேட்டர்னோட வேலிடு டார்கெட் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதான் நெக் லைனு. ஸோ இந்த நெக் லைன்லேருந்து நமக்கு பிரேக் அவுட் பண்ணி போச்சுன்னா பாருங்கள், கிட்டத்தட்ட இங்கேருந்து ட்ரிபிளாக வருது. 4.4 ட்ரில்லியன். ஓகேங்களா? 4.4 ட்ரில்லியன் மார்க்கெட் வருது. அட்லீஸ்ட்ல பாதி போனால் கூட 3 ட்ரில்லியன் போனால் கூட மார்க்கெட் வந்து டபுள் ஆகும். அப்போ வந்து மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள்? சரிங்களா? ஆல் டிசிஷன் இருக்குங்க, இல்லைன்னுலாம் இல்லை. ஆல் டிசிஷன் இருக்குது. நான் கரெக்டாக தான் சொன்னேன். நம்ம டைம் லைன் கரெக்டாக அங்கேருந்து ப்ரெடிக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆனால் வந்து கொஞ்சம் வந்து மணி ஃப்ளோ கொஞ்சம் நம்ம படிக்கணுங்க. சரிங்களா? நண்பர் கேட்டிருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் அதனால தான் கடைசியில் சொல்லிட்டேன், மணி ஃப்ளோ வந்து ஸ்டடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் இது மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதனால தான் நான் வீடியோவை போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா எல்லாருக்கும் இது வந்து தெரியணும். நான் வந்து சொல்லிட்டேன், இந்த 3 மந்த்துக்குள்ள ஆல்டிஷன் நடக்கலைன்னா நான் குவிட் பண்ணிவிட்டோன்னு சொல்லிட்டேன். ஆனால் நடந்துருச்சு. அது ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து நமக்கு வந்துருச்சு. ஏன்னா எத்தனையும் பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. நான் கரெக்டாக தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதுவும் இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிருச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லிங்க்லாம் பாருங்களேன். லிங்க்லாம் வந்து அது நல்லா தானே பண்ணியிருக்கு. அங்கே பாருங்கள், லிங்க்லாம் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்கு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்லாம் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து இந்த சார்ட்டை பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்த சார்ட்லாம் புல்லிஷ் சார்ட்டு இதெல்லாம். சரிங்களா? இது வந்து டைமை வேணால் டிலே பண்ணலாம். அவன் எப்படின்னா இங்கேருந்து இப்படி கீழே கொண்டு வந்துட்டு இப்படி போகலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். அது வந்து டைமை டிலே பண்ணலாம். பட் வந்து சார்ட்டை படிக்கணுங்க. நம்ம வந்து அதான் சொல்கிறேன்ல, நான் மார்க்கெட் எப்படி இப்போ நம்ம வேல்ஸ் பண்ணுறாங்கன்னா, டெஸ்டினேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் போக வேண்டிய பாதையை தான் டைம் ஸ்லோ பண்ணுறாங்க, இல்லைனா பாதையை மாற்றுறாங்க. அதுதான் இங்கே. ஆனால் டெஸ்டினேஷன் ஒன்றா தாங்க இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் சார்ட்டை கண்டிப்பாக நம்ம படிக்கணும். சரிங்களா? என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும், எனக்கு கிளாஸ் எடுத்தவங்க எல்லாருக்குமே நான் அந்த சார்ட்டு தான் நான் எப்பவுமே நான் சொல்லுவேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சைக்கிள் வந்து சேஞ்ச் பண்ணாலும் ஆல்ட் டிசிஷன் இருக்குங்க. ஆல்ட் காயின் பர்ஃபார்ம் பண்ணாமலாம் போகாதுங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மொனான்னு சொல்லிட்டு ஒரு காயின் இருக்குது, இது எடுக்கிறேன். சரி, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து இது வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா ஆல்ட் டிசிஷன் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். இந்த சார்ட்டு என்ன பார்த்தோம்னா ஆல்ட் டிசிஷன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபார் ஒன் எக்ஸாம்பிளுக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய ஆல்ட்டுக்கு நான் சொல்கிறது இல்லைங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக ரெசிஸ்டண்ட்டு, லோவர் லோ, லோவர் லோ, லோவர் லோ, லோவர் லோ. ஸோ இவ்வளோ லோவரில் கொடுத்துருக்காங்க. மேலே ரெசிஸ்டன்ட் ரிஜெக்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஜெக்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து சார்ட்டு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. சரிங்களா? ஏன்னா டைம் எடுக்கிறான், ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் எடுக்கிறான், ஏமாத்துறாங்க. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் போர்ட்ஃபோலியோ மெஜாரிட்டி ஹோல்டிங் நல்லா பாருங்கள். மெஜாரிட்டி ஹோல்டிங் எப்போ பண்ணோம்னா எண்ட் ஆஃப் த ஆல்ட் டிசிஷன் லாஸ்ட் மந்த் இருக்குது பாருங்கள், அப்போ தாங்க பண்ணும். மெஜாரிட்டி ஹோல்டிங் அப்போ தான் பண்ணும். லோ கேப்பை அப்போ தான் பண்ணும். மெஜாரிட்டி ஹோல்டிங் அப்போ தான் பண்ணும். சரிங்களா? ஸோ இதை மட்டும் நல்லா மைண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் எப்போவுமே நம்ம ஆல்ட் டிசிஷனில் நம்ம பார்க்குறது. இதுவரையும் பார்த்தது அப்படி தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதை மட்டும் நம்ம புரிஞ்சுங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா மைண்ட் செட்டில் பீப்புள் இருக்கலாம். பட் அவங்களுக்காக தான் நான் வந்து இந்த விஷயத்தை இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ட் டிசிஷன் இருக்குது. ஐ எம் ஸ்டில் பிலீவிங் ஆல்ட் டிசிஷன். சைக்கிளே மாற்றினாலும் சேஞ்ச் பண்ணாலும் ஆல்ட் டிசிஷன் இருக்குது. காயின்லாம் பண்ணாமல் எங்கேயுமே போகாது. சரிங்களா? ஏன்னா என்னுடைய சார்ட் ஃப்ராக்டரில் வந்து ஐ எம் ஸ்டில் பிலீவிங், நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். இது வந்து என்னுடைய நாலேஜ் தான். இந்த டெக்னிக் அனலைஸ், இந்த நாலேஜெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் நாலேஜ் பண்ணி அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.